ஹாய் டெக்கீஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேவ் C++ சாஃப்ட்வேரை எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு தேவ் C++ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே தேவ் C++ டவுன்லோட்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே 2016 லாஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2016 தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். 2022ன்னு சொல்லி ஒரு வெர்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எரர் இருக்குது. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற கோடிங் வந்து சோர்ஸ் ஃபைல் இஸ் நாட் கம்பைல்டுன்னு சொல்லி வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணாலும் F10 கொடுத்து நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா கம்பைல் ஆகி அவுட்புட் வராது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 2016 மாடலில் டவுன்லோட் பண்ணிப்போம். பக்கத்தில் இருக்க டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களோட ஃபைல் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி காட்டுது. ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு 48 MB தான் இந்த சாஃப்ட்வேர். டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, டவுன்லோட் ஆகிட்டோன்னே ஓப்பன்னு கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, பர்சன்டேஜ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனோடனே செலக்ட் யுவர் லாங்குவேஜ்னு சொல்லி கேட்குது. இங்கிலீஷ் கொடுத்துப்போம் ஓகேன்னு சொல்லி. அப்புறமேட்டு அக்ரிமெண்ட் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்து அக்ரி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லாட்டினா ஐ அக்ரின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு கேட்கும், நெக்ஸ்ட் கொடுங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம உள்ளே போய் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் திருப்பியும் நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போ கண்ட்ரோல் எண் கொடுத்து நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இது ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்டர் ஆப்ஷன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதில் ஜெனரல் ஃபாண்ட்ஸ், கலர்ஸ், ஸ்னிப்ஸ், கம்பைலேஷன், ஆட்டோ சேவ்னு சொல்லி ஒரு 6 கேட்டகரி இருக்கும். அதில் நம்ம செகண்டாக இருக்க ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாண்ட் சைஸ் 10ல் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே லைன் பை லைனாக இன்க்ரீஸ் 20ல் நான் வச்சுருக்கேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, நார்மலாக ஓரளவுக்கு கொஞ்சம் பிக்காக தெரியுது. ஸோ இப்போ நம்ம ஒரு கோடிங் போட்டு கரெக்டாக அவுட்புட் வருதான்னு சொல்லி பார்ப்போம். ஹேஷ் இன்க்ளூட் IOStream using namespace std int main function. ஸோ கேர்லி braces ஓப்பன் பண்ணிட்டு உள்ள cout hello world. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் பார்த்தீங்கன்னா கம்பைலேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா மேலே எக்ஸிக்யூட்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கம்பைல் பண்ணுறதுக்கு F9ம் ரன் பண்ணுறதுக்கு F10ம் சொல்லி 2 இது இருக்குது. இதை நீங்கள் ரெண்டையும் அட்டன் டைமில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா F11 பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணி பார்ப்போம். F9 கிளிக் பண்ணி ஸோ ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண சொல்லுது. நம்ம C++ சாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இதை வந்து கம்பைல் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எரர் வந்து 0, வார்னிங்ஸும் 0ன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா நம்மளோட கோடிங்ஸில் எந்த ஒரு எரரும் இல்லைன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து ஷோ ஆகணும்னா F10 கொடுத்தா போதும். ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு தெரியும் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட். இப்போ நீங்கள் இதை அட்டன் டைமில் கம்பைல் பண்ணி அவுட்புட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா F11 கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் பண்ணி அதுவே அவுட்புட் எடுத்துக்கும். ஸோ இவ்வளோதான் நம்மளோட C++ஓட சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் டாட்டா பை பை, டேக் கேர் ஃப்ரம் TKG.